Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாயோஷா வீடியோ கிட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எப்படி பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all browser open பண்ணி searchல ஜாயோஷா வீடியோ கிட். ஸோ அஃபிஷியல் லிங்கை கிளிக் பண்ணி சைட்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு விண்டோஸ் அண்ட் மேக்குக்கான டவுன்லோட் லிங்க் உண்டு. ஸோ நமக்கு தேவையானது விண்டோஸ் தான். ஸோ கிளிக் பண்ணி நமக்கு தேவையான அந்த செட்டப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண கையோட செட்டப் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் நம்ம அக்செப்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ண கையோட ஃபினிஷ் கொடுத்து அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்ளிகேஷனோட வெல்கம் போர்ட்லேயே பார்த்தோம்னா 4 கேட்டகரைஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கன்வெர்ட்டிங் ஆப்ஷன். ஸோ இதில் வீடியோ கன்வெர்ட்டர்ஸாக இருக்கட்டும் அண்ட் கட்டர்ஸாக இருக்கட்டும், வீடியோ கம்ப்ரஸர்ஸ் அண்ட் வீடியோ ஜாயின் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் நமக்கு தேவையானது பார்த்தோம்னா ரெக்கார்டிங் கேட்டகரி அண்ட் வீடியோவை ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி வாட்டர் மார்க்ஸை ஆட் பண்ணுறதோ இல்லை ரிமூவ் பண்ணுறதோ எல்லாமே ரிப்பேரிங் கேட்டகரியில் இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா அதர்ஸ். ஸோ இதில் மீடியா பிளேயர்ஸ் அண்ட் ஒரு சில கன்வெர்ட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நமக்கு தேவையானது பார்த்தோம்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ். ஸோ ரெக்கார்டிங் கேட்டகரியில் நமக்கு 2 விதமான ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அண்ட் இன்னொன்று பார்த்தோம்னா ஆடியோ ரெக்கார்டிங். ஒருவேளை நமக்கு தேவையான ஆடியோ மட்டும் தனியாக ரெக்கார்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ கீழே என்ன ஃபார்மெட்டில் வேணும் அப்படிங்கிறத இந்த ஃபார்மெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன ஃபார்மெட்டில் உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அண்ட் என்ன குவாலிட்டியில் வேணுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இன்புட் டிவைஸ் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி ஆகணும். ஸோ நமக்கு தேவையானது மைக் தான். ஸோ மைக்ரோஃபோன் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் அண்ட் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்து நமக்கு தேவையான ரெக்கார்டிங்கை பர்ஃபெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நமக்கு ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில். அண்ட் அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை இன்ஸ்டண்ட்டாக எடிட் பண்ணுறதுக்கான ஒரு சில பேசிக் எடிட்டிங் ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு கட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ தேவைன்னா இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அண்ட் ஈவன் இந்த ரெக்கார்டட் ஆடியோவோட ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்குன்றதை ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஆடியோவை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன். ஸோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துடலாம். ஸோ இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸோட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காமனான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் ஏரியா, அதாவது கேப்சர் ஏரியா. ஸோ ஒன்ஸ் நம்ம எனேபிள் பண்ண கையோட ஒரு குறிப்பிட்ட ஏரியா பார்த்திங்கன்னா செலெக்ஷனில் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை ரெக்கார்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஸ் அ ரெக்கார்டிங் ஏரியாவை செட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல் ஸ்க்ரீனுமே ஆஸ் அ ரெக்கார்டிங் ஏரியாவாக வேணுங்கிற பட்சத்தில் இந்த சின்ன ட்ராப் டவுனை ஓப்பன் பண்ணி அதில் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் உண்டு. ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனையுமே ஆஸ் அ ரெக்கார்டிங் ஏரியாவை நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்தோம்னா ஆடியோ கேட்டகரி. ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம் அதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய மைக்ரோஃபோனை இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சிஸ்டம் ஆடியோ வேண்டாம், ரெக்கார்ட் பண்ணும்போது சிஸ்டம் ஆடியோ தேவையில்லைங்கிற பட்சத்தில் அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன ஆடியோ லெவலில் அது நமக்கு தேவை ரெக்கார்ட் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஆடியோ கேட்டகரியில் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா 2 விதமான ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண போகிறோங்கிற பட்சத்தில் வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். இல்லை எனக்கு ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆனால் போதுங்கிற பட்சத்தில் ஆடியோ மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேப்சர் ஏரியா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபேட் அவுட் ஆயிரும். பிகாஸ் நம்ம ஆடியோ மட்டும் தான் என்ன பண்ண போகிறோம் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவும் சரி ஆடியோவும் சரி சேர்ந்து தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ரெக்கார்டிங்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில செட்டிங்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்கான ஆப்ஷன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுற அந்த ஃபைல் அந்த வீடியோ எந்த ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துடலாம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா
வீடியோஸில் வந்து ஃபுட்டேஜுங்கிற இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கேப்சர்ஸுங்கிற இந்த ஃபோல்டரில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோர் ஆகணும். ஸோ அந்த ஃபோல்டரை ஆஸ் நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ என்ன ஃபார்மெட்டில் வேணுங்கிறதையும் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வெரைட்டி ஆஃப் ஃபார்மெட்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபார்மெட்டோட செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த H264 அந்த கோடக் தான் தேவை. அண்ட் ரெசல்யூஷன் ஆட்டோமேட்டிக் நோ ப்ராப்ளம். அண்ட் ஃப்ரேம் ரேட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 60 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் தேவை. ஸோ அப்போ தான் அந்த ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா உண்டு. அண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக 100%ல் தேவை. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குவாலிட்டி உண்டு. அண்ட் அதே மாதிரி ஃபைலோட சைஸும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபைனில் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா ஷார்ட்கட் கீஸை மேனேஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஷிஃப்ட் Ctrl F11. ஸோ இதை நீங்கள் சிங்கிள் கீக்கு சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைக் F12 அந்த மாதிரி வேணாலும். பட் மோஸ்ட் ஆஃப் வந்து ட்ரிபிள் காம்பினேஷனில் இருந்ததுன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது மற்ற ஷார்ட்கட் கீஸ் அடி வாங்காமல் இருக்கும். பட் எனிவே நம்ம இதை மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் அந்த Ctrl Shift F11 அப்படிங்கிறதே ஓகே தான். அண்ட் வாட்டர் மார்க் ஏதாவது வேணும்னா நீங்களே உங்களுக்கு தேவையான வாட்டர் மார்க்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். லைக் நம்மளுடைய சேனலோட லோகோ, பிராண்டிங் அந்த மாதிரியான இமேஜ் ஃபைல்ஸ் வந்து PNG-ஆக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அந்த ஃபைலை ஆஸ் அ வாட்டர் மார்க்காக நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா ரெக்கார்டிங்க்கு தேவையான டைமிங் ஆப்ஷன். ஸோ இது மோஸ்ட்டாக பார்த்தோம்னா யூஸ் பண்ண மாட்டோம். பட் இன்கேஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும், அண்ட் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைமிங்கை நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொடுக்கலாம். பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு தேவைப்படாது. ஸோ நமக்கு வேணும்னா நம்ம ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் பண்ணி நம்ம அந்த வேலையை ஈஸியாக முடிச்சுக்கலாம். அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா கர்சர் ஆப்ஷன். நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது மவுஸோட கர்சர் வந்து தெரியணுமா, அண்ட் அந்த கர்சர் வந்து எப்படி ஹைலைட் பண்ணியிருக்கணும், அந்த பாயிண்டர்ஸ் வந்து எந்த மாதிரி ஹைலைஷனில் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் நிறைய இமேஜஸும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் நமக்கு ஃபார்முலாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேசிக்கான விஷயத்தை நம்ம ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது எக்ஸலில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை நமக்கு ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கார்டிங்கை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு மினிமைஸ்டு ட்ரே பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ அது இங்கேருந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த ஹிடன் ஐக்கன் ஓப்பன் பண்ணோம்னா அங்கே நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் உண்டு. ஸோ இதை நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நமக்கு இப்போதைக்கு தேவையானது பார்த்திங்கன்னா டேரெக்டாக எக்ஸல் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ மேப் சார்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேட்டா வச்சு ஒரு 3D மேப். ஸோ இன்சர்ட் அண்ட் 3D மேப் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த டூர்ஸ் ஓப்பன் ஆகட்டும். ஸோ லொக்கேஷன் ஃபீல்டில் நம்ம ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி அண்ட் அதே மாதிரி ஹைட்டில் வந்து ரேங்க் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் இந்த இதெல்லாம் தேவையில்லை, பட் லேபிள்ஸ் பார்த்திங்கன்னா தேவை. அண்ட் ஒரு சில சீன் ஆப்ஷன்ஸை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஒரு 6. ஸோ ஹோவர் பண்ணுறது எல்லாம் மவுஸ் எல்லாமே நமக்கு ஃபைனல் அந்த அவுட்புட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ எஃபெக்ட் வந்து நமக்கு சர்க்கிளில் தான் தேவை. ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த ஸ்மூத்னஸ், அந்த அனிமேஷனோட ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், நம்ம ரெக்கார்டிங்கான அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே அந்த ஃபைனல் அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ அது என்னங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா போதும். ஜஸ்ட் நம்ம ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயோ ஷேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இன்கேஸ் நமக்கு தேவைன்னா எடிட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு அந்தளவுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா அவுட்புட்டை பார்த்தே நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ரெக்கார்டிங் ஃபைலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நாம் எந்த லொக்கேஷன் கொடுத்துருந்தோம்னா வீடியோஸ் அண்ட் அதில் பார்த்தோம்னா கேப்சர்ஸ். ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணது இருக்குது. ஸோ மவுஸ் ஓவர் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஆடியோ கிளிக்கிங், அந்த எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஸ்மூத்னஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோ நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஸோ டீசெண்டான பிட் ரேட் இருக்குது அண்ட் கரெக்டான ஃப்ரேம் ரேட் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு பிட் ரேட் இன்னுமே அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த டேஷ்போர்டில் இருக்கும் போதே லைக் நம்ம அந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மலாக நீங்கள் அந்த செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். அங்கே போயிட்டு பார்த்தோம்னா பிட் ரேட்டை இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக நம்ம என்ன பண்ணலாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். லைக் ஒரு 8000 6000 அப்படிங்கிறது ஓகே தான். ஸோ எப்படி வேணுமோ அந்த ஹெச்டிக்கு தேவையானதை நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம்னா ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஆல் ரைட். ஸோ ஜாயோ ஷேர் வீடியோ கிட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி அஃபிஷியல் சைட்லேயே பார்த்தோம்னா மந்த்லி பிளான், இயர்லி பிளான் அண்ட் ஈவன் ஒன் டைம் பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக நீங்கள் அந்த பேக்கேஜஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.